அப்பா, உடைய அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதற்கு ஆண்டவரே எந்த விளக்கத்தையும் நாங்கள் அறிய முடியாதப்பா. ஆனாலும் நீர் எங்கள் மேல் கிருபை வைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தெளிவாக இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய கேட்கிறோம். அவர்களுக்கு அதிக ஆசீர்வாதமாயிருக்க அவர்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டு அநேகருக்கு இதை கற்றுக் கொடுக்கத்தக்கதாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். உம்முடைய சத்தம் ஆண்டவரே கர்த்தாவே காதேஸ் வண்ணாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை அதிர பண்ணுகிற வார்த்தைகளாய் இருக்க உதவி செய். நீர் பேசும் இயேசுவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் உங்களை நிரப்பி வழிநடத்துவாராக. அதனால நம்ம பேதுரு நிருபத்துக்கு வந்திருக்கிறோம். பேதுரு தான் இயேசு கிறிஸ்து ஒரு மூளைக்கல் என்று சொல்ல முடியாது, முதலாவது ஒரு சீடனாக, சீடர்கள் எல்லாத்திலையும் மூத்தவனாக அவரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அன்பு, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா பேதுரு அதான் முதல் சீடன் அல்லது பிரதான சீடனாக, பிரதான அப்போஸ்தலனாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அவர்கிட்ட நிறைய குறைவுகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். மற்ற யாரை பற்றி கூட குறைவுகள் சொல்லப்படலை அதிகமாக. யோவான் யாக்கோபு பற்றி சொல்லியிருக்கோம். அவருடைய எல்லாத்துலயுமே ரொம்ப அவசரப்படுவாங்க, வைராக்கியமா இருப்பாங்கங்கிறது. அவருடைய பேதுரு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவருடைய மறுதளித்து ஆண்டவரை பார்த்து அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் எல்லாம் தொடங்கின ஒரு ஆளு. பலமுறை எல்லாத்துலயும் இந்த முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எல்லாத்துலயும் தாண்டான்னு சொல்லி போய் அதுல ஏமாந்த ஒரு ஆள் என்று சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் தேவன் அவரிடத்துல பொறுமையா இருந்து அவரை ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாக அவர் பயன்படுத்தினார். பல நாடுகளிலே அவர் அழைத்து சென்று அவரை பயன்படுத்தினார்கள். கடைசியா ரோமாபுரியில இருந்தாரு. ரோமாபுரியில இருந்து அவர் தலைமை பொறுப்புல இருந்தனால அங்க அவரை போப்பு நினைச்சு அதுக்கு ஒரு போப் கதைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சுது. ஆனா உண்மையிலே பைபிள் அப்படி கிடையாது. இன்றைக்கு அவர் எழுதின முதலாம் நிருபத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் யாராவது வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில், அதாவது அவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துற பாக்குறோம். உங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா, இது எல்லாமே இன்றைக்கு இருக்கிற ஈராக் அந்த தேசத்துல பகுதியில இருந்ததுதான். அதே மாதிரி வெளிப்படுத்தின சொல்லப்பட்ட 7 சபைகள், அதுவுமே அந்த ஆசியா மைனர் என்று சொல்வார்கள். இது எல்லாமே அன்றைக்கு ஈராக்ல தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல கிறிஸ்தவ நாடாக இருந்தது ஈராக். ஆனா பிந்த காலத்துல இந்த ஒட்டமான் என்ற அவனுடைய படையெடுப்பு, முஸ்லிம் பேரரசனுடைய படையெடுப்புனால அவங்க எல்லாம் கைதிகளாக ஆட்பட்டாங்க. நிறைய சர்ச்சஸ் எல்லாம் இடிக்கப்பட்டது. பலர் அங்கிருந்து பயந்து, கிறிஸ்தவர்கள்லாம் பயந்து வேறு நாடுகள் சிதறி போயிட்டாங்க. அதனால இன்றைக்கு அது ஒரு முஸ்லிம் நாடாக அது காணப்படுகிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மார்ச் பண்ணி அந்த ஈராக்ல போனதை ஒரு இதை போட்டிருந்தாங்க வீடியோவில். ஆனாலும் யார் ஒடுக்கினாலும், யார் உடைத்தாலும், நொறுக்கினாலும், சிதைத்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய சேனையை ஒருத்தர் என்ன விட முடியாது, அழிக்க முடியாது. அப்போ இங்க இந்த இடத்துல எல்லாம் சிதை இருக்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். 2வது வசனம் வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இதுல பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு. அப்போ அவர் முன்னறிந்தார். யார முன்னறிந்தார்னா, நம்ம எல்லாரையும் அவர் முன்னறிந்தார். முன்னாலே அறிந்தவங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் எங்கெங்க நம்ம குடியிருந்தோமோ, எந்தெந்த இடத்துலயோ நம்ம ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்திருப்போம்.
ஆனால் நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்து ஒரு திட்டம் வைத்து அவர் என்ன செய்தார், நம்மை அவருடைய ஃபோர் நாலேஜ் அதுபடியே அவர் என்ன செய்தாராம், ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே. இப்போ எப்படி 3 பேரும் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். தேவன் தெரிந்து கொள்கிறார், ஆவியானவர் நம்மிடத்துல கிரியை செய்கிறார், கீழ்ப்படிதலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்ப நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதலுக்கு. ஒரு சேனை அல்லது ஒரு ஒரு கோத்திரம் அவரால் என்ன செய்யணும், தனக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார், நம்ம கீழ்ப்படிவதற்காக தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் உலகத்துல தெரிந்து கொள்ளப்படல, அவங்கள கீழ்ப்படியாம இருக்கலாம். நம்மை தெரிந்து கொண்ட முதல் நோக்கம் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும் என்பது. கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. வீட்டிலேயே கீழ்ப்படிதல்ங்கிறது இல்லாதனால்தான் பிரச்சனைகளே. ஆனா கீழ்ப்படிதலுக்கு தான் நாம தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு. அது அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, ஒரு நாள் அல்ல, இன்னும் பல வருடங்களாக நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போறோமோ அப்பெல்லாம் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்யப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்படும். கீழ்ப்படிவதற்காகவும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம பரிசுத்தப்படுவதற்காகவும் நம்ம என்ன செய்யப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரதேசிகள், சில இடத்துல ஏலியன்ஸ் அப்படின்னு எழுதிருவோம், சில விதத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ். கேஜேவின் கிங் ஜேம்ஸ் வேட்சன் தான் முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டது, கிங் ஜேம்ஸ் வேட்சன். அதுலலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம யாருங்க, அந்நியர்கள். இந்த பூமிக்கு நம்ம எல்லாம் யாரு, அந்நியர்கள். நம்ம தேசத்துக்கு சொந்தம் கிடையாது. ஆனா மூட்டையா இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யிட்டு இருக்காங்க, சேர்த்துட்டே இருக்காங்க. ஏன் நிலைச்சிருப்போம். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது அப்படி வாழ்த்துக்கிறோம். தேவனுடைய கிருபை உங்க மேல பெருகணும், தேவனுடைய சமாதானம் உங்களிடத்துல பெருக வேண்டும் என்று சொல்லி அங்கே வாழ்த்துவதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னால நான் பொதுவா என்னுடைய ரொம்ப நாள் தொடர்பு இல்லாதவங்களுக்கும் நான் போன் பண்ணி பேசுறேன் உண்டு. சொந்தக்காரங்களா இருக்கலாம், அதனால என் மூலம் சந்திக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது நான் உங்களுக்கு ஊழியத்துல தொடர்பு உள்ளவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்டவங்கலாம் நண்பர்கள், இப்படிப்பட்டவங்களாம் அவங்க நம்மளை தேடினா நான் போன் பண்ணி பேசுறது உண்டு. ஏன்னா அந்த உறவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, சகோதர சிநேகம் தொடர கடவுது அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதனால அப்படி ஒரு தம்பிய என்னோட நான் பாலிடெக்னிக்ல படிக்கும்போது நான் சந்திச்ச ஒரு தம்பி, அவருக்கு திடீர்னு போன் பண்ணேன். அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறவர் திடீர்னு தஞ்சாவூர் வந்திருந்தார். ஆனா நான் தஞ்சாவூர் தானே இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ வீட்டுக்கு வர சொன்னா வீட்டுக்கெல்லாம் வந்தாரு. பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய ஆட்டிடியூட் அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் போட்டுட்டு இருந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் நான் அப்பவே பிளாக் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. எனக்கு அதே ஷாக்கா இருந்துச்சு. நான் எழுதின ஒரு புக்கை கொடுத்தேன், அதையும் அவர் என்ன செய்யல, படிக்காமலே எங்க விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் போன் பண்ணி கேட்டேன், படிச்சீங்களான்னு கேட்டேன், படிக்கல, நான் தூங்கிட்டேன் என் பஸ்ல அப்படின்னாரு. அதை படிக்கிற 2-3 நிமிஷம் தான் அவன் அதிகமா போனான், அது 5 நிமிஷம் அதிகமா மேக்சிமம். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ ஏதோ விளக்கம் பார்த்தா அவரு இந்த அதாவது ட்ரினிட்டி திருத்துவம் என்பதை குறித்து சரியான ஒரு விளக்கத்தை இல்லாம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனா இங்க பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாக இருக்கு. அவர் கர்த்தர், தேவன் என்று ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்தனும் மத்தியஸ்தரும் நமக்கு உண்டுன்னு சொல்லி தீமோத்தேயு நிருபத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அது வேணா நம்ம வாசிக்கிறோம். அத ஏன்னா அதை குறித்து நமக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் வேணும். அந்த திருத்துவத்தை குறித்து ஒரு சரியான இது வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக
தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரேன்னு சொல்லப்படும். நம்ம நல்லா பிடிச்சுக்கலாம். தேவன் ஒருத்தர் இருக்காரு, ஆனா நமக்கும் தேவனுக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், மீடியேட்டர். அவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதை குறித்து நம்ம தெளிவாக என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், குழம்பிடக்கூடாது. அடுத்த 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவருங்கிறது பிதாவை குறிக்கிறது. அவர் என்ன செய்தார்? பிதா இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அதோடு போனா கூட அதோட கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அப்படி உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு என்ன கிடைக்குது? அழியாத, மாசற்ற, குறைவில்லாத, வாடி போகாதமான ஒரு சுதந்திரம். அதாவது என்றென்றும் மாறாத ஒரு சுதந்திரம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? கிடைத்திருக்கிறது. அது என்னன்னு பின்னால் அடுத்த வசனத்துல பார்ப்போம். அதுக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணும். இப்ப நிறைய பேருக்கு என்ன உண்டாகல? அந்த ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு நம்பிக்கை அதன் மேல உண்டாகல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மேல, அவரோட சிந்தின ரத்தத்தின் மேலே அவளுக்கு என்ன இல்ல? ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லை. ஆனா நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை எதுக்குன்னு சொன்னா, அதுதான் நமக்கு என்னதான் கொடுக்கறது? அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறது. அழியாத ஒரு சுதந்திரம். அது என்னன்னு அடுத்த வசனத்துல பார்க்க போறோம். அழியாத ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும்படி நம்மை மறுபடியும் தேவன் என்ன செய்தார்? நம்மை ஜெனிப்பித்தார். அதான் மறுபடி பிறப்பு. மறுபடியும் நம்மை பிறக்க செய்தார். 5வது வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன், ஆமீன். அப்போ கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 விதமான ரட்சிப்பை குறித்து சொல்லியிருக்கேன். அப்போதெல்லாம் எத்தனை பேர் நீங்க இருந்தீங்களோ தெரியல. அதாவது முதல்ல ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், தொடர்ந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதுக்குதான் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என்ன? தேவ வசனம், வார்த்தைகள் நமக்கு உதவியா இருக்கு. 3 உதவிகள் நமக்கு இருக்கிறது. அப்போ கடைசி காலத்திலே அந்த ரட்சிப்பு நமக்கு வரப்போகுது. அதான் முழுமையான ரட்சிப்பு. அன்றைக்கு இந்த முதலாவது பாவத்திலிருந்து, தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பாவத்தின் தண்டையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. 2வது, அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்ன செய்யறோம்? பாவத்து மேல நமக்கு விடுவிப்பு கிடைத்து கொண்டே இருக்குது, ரட்சிப்பு கிடைத்து கொண்டு கடைசியில இந்த உலகத்தை விட்டே நம்ம என்ன செய்யறோம்? பாவ உலகத்தை விட்டு அல்லது பாவ பிரசன்னத்தை விட்டே என்ன செய்ய போறோம்? நம்ம ரட்சிக்கப்படு போகிறோம். அதான் கடைசி கால ஆயத்தமாக்கப்படுகிற ரட்சிப்பு. அதுக்காக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. எங்கதான் சுதந்திரம் இருக்கு? பரலோகத்துலதான். இன்னும் இந்தியாவில என்னெல்லாம் சுதந்திரம் கிடைக்காது, தடுக்கப்பட போகிறது நமக்கு தெரியல. வடநாட்டுல நிறைய சர்ச்சஸ்குள்ள உள்ள பூந்து திடீர்னு அடிச்சு ஆட்கள்லாம் காலி பண்ணி அந்த கதவெல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. சுதந்திரம் இல்ல. குடும்பத்துல சுதந்திரம் இல்ல, வெளியே போனா சுதந்திரம் இல்ல, சபைக்கு போனா சுதந்திரம் கிடையாது. எத்தனையோ காரியங்கள்ல நம்ம பாதிக்கப்படுகிறோம். ஆனா அந்த சுதந்திரம்ங்கிறது எங்கதான் கிடைக்கும்? பரலோகத்துல நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பலம் நம்மை காத்து கொண்டே இருக்கிறது. எதுக்காக? இந்த பரலோகத்தை கொண்டு போவதற்காக தேவனுடைய பலத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? காக்கப்பட்டிருக்கிறோம். 6வது வசனம்.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமென். இந்த ரட்சிப்பினால தேவனுடைய நம்ம விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய பலம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய வசனங்கள் மூலம் தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ரட்சிப்பினால. ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியம். சோதனை துன்பம்னாலே ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏதாவது இந்த பாட்டு ஏதாவது பாடல் வரும் அப்படிலாம், சில பாடல்கள் வரும்போது ஓஹோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ ரொம்ப கொஞ்சம் கவலையா தான் இருப்பேன். ஆனா அப்படி கவலைப்பட கூடாது, கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் தேவன் அனுமதிக்கிற துன்பங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். துக்கப்படாம இருக்க முடியாது. சோதனை காலத்துல துக்கப்படாம இருக்க முடியாது. பலவித சோதனைகள் அப்படின்னு சொல்லி விதவிதமான சோதனைகள் வரும். நீதிமாருக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிக்கிறார். துன்பங்கள் அநேகம், சோதனைகள் அநேகம். ஆனாலும் அவர் துக்கம் ஏற்படதான் செய்யும். கவலைப்படாமலாம் இருக்க முடியாது. 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொண்ணு தமிழர் இருக்கிற தங்கம்லாம் எத்தனையோ இருக்கலாம், எத்தனை பவுன் வச்சு இருக்கிறோம், அது எல்லாமே என்னது ஒரு நாள் அழிந்து போகும். யாக்கோபுல நம்ம படிச்சோம், ஐஸ்வர்யம் அழிந்து அது வஸ்திரங்கள் பொட்டரித்து போயினா பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது அப்படின்னு. அதாவது உபயோகம் மட்டும் போயிடும் ஒரு நாள்ல. அது அழிந்து போகிற பொன். அதுவே என்ன செய்யணும், அக்னினாலே சோதிக்கப்படும். நெருப்புல போட்டு நல்லா எரிச்சு அதில் உள்ள கசடுகள் எல்லாம் நீங்கிறதுக்காக திரும்ப திரும்ப பல முறை அக்னியில போடப்பட்டது என்ன செய்யும், அது டெஸ்ட் பண்ணப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்போ உங்க விசுவாசம் பொன், தங்க, பொன், வெள்ளி, வைரங்கள், முத்துக்கள் எல்லாவற்றையும் பார்க்கலும் விலையேறப்பட்டது. ஏன்னா அந்த விசுவாசம் மட்டுமே நம்மை பரலோகத்துக்கு என்ன செய்யும், கொண்டு செல்லும். அது விசுவாசத்தினால சோதனைகளை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தினால்தான் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால விலையேறப்பட்டது. சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருந்தீங்களோ, உத்தமமா இருந்தீங்களோ, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குமா, புகழ்ச்சி, கனம், மகிமை. ஸ்தேவான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்தேவான் கல்லறியப்பட்ட போது அவருக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பிதாவினுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதையும் கண்டார்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து நின்று கொண்டா. எப்ப யாரும் உட்கார்ந்துட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டோம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா சேர்லயே உட்கார்ந்துட்டு வாங்க நம்ம சொல்ல மாட்டோம், எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் வர்றவங்களுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தேவான் தனக்காக கல்லறியப்படும் போது அவர் என்ன செய்தார், அவனை வரவேற்பதற்காக எழுந்து நின்றாராம். அப்போ அதே போல நாமும் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து அவருக்கு சித்தமானவர்களை செய்யும் போது நமக்கும் என்ன செய்யும், அந்த நாள்ல ஒரு புகழ்ச்சி, ஒரு கனம், மகிமை உண்டாகும். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாக ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமீன். பார்க்காமலே அவர்கிட்ட என்ன செய்யறோம், அன்பு கூறுறோம். ஆமீன். நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனாலும் அவர் மேல நமக்கு ஒரு நாள் என்ன செய்யுது, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு அவர் மேல ஒரு அன்பு உண்டாயிடுச்சு. அவரை தரிசிப்பிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம். அவரை பார்த்ததே கிடையாது. ஒரு சிலர் ஒருவேளை பார்த்துன்னு சொல்றாங்க.
பலரால பார்க்க முடியாது, இந்த தரிசனம் கிடைக்காது. அப்படி பார்க்காம இருந்தும் அவர் மேல நம்ம என்ன பண்றோம், விசுவாசித்து அதனால என்ன கிடைக்குது, சொல்லி முடியாதும் மகிமையா நிறைந்ததற்குமாக சந்தோஷம் உள்ளவர்களாய் கடி கூர்ந்து, அதனால நமக்கு ஒரு ஒரு பலன் கிடைக்குது. அது என்னது, ஒரு பெரிய சந்தோஷம், உள்ளத்துல எப்போதும் ஒரு சந்தோஷம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். நம்ம விசுவாசித்ததுனால நம்முடைய ஆத்மா என்ன செய்யப்பட்டிருக்கு, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலனை நாம் பெற்றிருக்கிறோம். 10வது வசனம், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் இந்த கிருபையை குறித்து, கிருபைங்கிறது இயேசு கிறிஸ்து, இதை பற்றி என்ன செய்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஆனா அவங்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்துவ பற்றிய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, ஆண்டவர் அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் அங்க சொல்லப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டுல. ஆனா அது அவங்களுக்கு புரியல. அதுக்காக என்ன செய்தாங்களாம், அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. நம்ம எப்பவுமே பைபிள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது கிடையாது. ஆனா வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனம் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பிளைனா வாசிட்டே போகாதபடி இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இதுல இந்த வார்த்தை ஏன் இதுல இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ 11ஆம் வசனம் வாசிங்க. தங்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்ப தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், எப்பவே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளிடத்திலே கிரியை செய்த யாருன்னா கிறிஸ்துவின் ஆவியானவர். அவங்க கிறிஸ்துவுக்கு உண்டாகக்கூடிய பாடுகள், ஏசாயெல்லாம் எழுதியிருக்காருல, அவருடைய பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அந்த பாடுகளை பற்றி எல்லாம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடக்க போற மகிமைகள், முக்கியமா ஏசாயா 53 அதிகாரம் மிக முக்கியமானது. சங்கீதத்திலே அவருடைய பாடுகளை குறித்து மகிமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அப்போ அது எந்த காலத்தில் நடக்கும், எந்த டிஸ்பென்சேஷன் என்று சொல்லி உண்டு, எந்த காலத்தில் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்களா. அதே திங்க் பண்றது, ஆராயிரம்னா அதே திங்க் பண்ணி பாக்குறது. இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதே என்ன பண்றது, ஆராய்ந்து பார்த்தார். 12வது வசனம், தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆமென். அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த வசனங்களை, கிறிஸ்துவை பற்றி சொல்ல வசனங்கள் எல்லாம் தங்களுடைய காலத்துல நடக்க போறது இல்ல, இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷன், நமக்கு பின்வரக்கூடிய அந்த சந்ததிக்கு தான் இது நடக்கும். ஏன்னா நியாயப்பிரமாண காலத்துல அவங்க வாழ்ந்தாங்க, இன்னும் அதுக்கு முன்னால உள்ள காலத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அறியாமையின் காலம், ஆதாமுடைய காலம்லாம் அறியாமையின் காலம் என்று சொல்லப்படும். அப்படி ஒரு 7 காலங்கள் இருக்கு. நியாயப்பிரமாண காலத்துக்கு பிறகுதான் இப்ப இருக்கிறது கிருபையின் காலம், கடைசி காலம். அப்ப இந்த காலத்துலதான் அது நடக்கும், நம்முடைய காலத்துல இல்லை அப்படின்றத அவங்க தெரிந்து கொண்டார்கள். அப்போ பரிசுத்தாவியை பெற்ற வல்லமையான ஊழியர்கள் இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்க, அறிவிக்கத்து வருகிறார்கள். இவளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்குது. எப்படியா ரட்சிக்கப்படுறாங்க மக்கள், எப்படி இந்த சுவிசேஷத்தை கேட்டு எப்படி ரட்சிக்கப்படுறாங்க பார்க்கறதுக்கு தேவதூதரும் ரொம்ப ஆசையா என்ன பண்றாங்களாம், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 13வது வசனம்,
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். நல்ல ரட்சிப்பு விளையாட பெற்ற தேவதூதரே ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு பெரிய ரட்சிப்பு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். அதாவது மனசை கட்டுப்படுத்தணும் இல்லையா? பொதுவா பலவிதமான இச்சைகள் நம்மள செயல்படும். மாம்சத்துக்குரிய இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாம் 3 இது பிடிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா 3 தலைப்புகள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, மனதுக்கு இடம் கூடாதபடி. கோபம் கூட இங்கதான் உண்டாகும் இல்லையா? மனசுல பெருமை இங்கதான் உண்டாகும். நிறைய நேரம் பெருமையினால்தான் கோபம்லாம் உண்டாகும். கவலை இருந்தாலும் கவலையினாலையும் சில நேரம் நானே இங்க டென்ஷனா இருக்க, என்ன இப்படி பண்றேன்னு சொல்லி கவலையிலையும் கோபமாக எரிச்சலாக நடப்பதும். நல்ல மனசுல எல்லா தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் இடம் கூடாதபடி அதை என்ன செய்யணும், பாதுகாத்துக் நீதிமொழிகள் ஒரு அருமையான வசனம் உண்டு. எல்லாவற்றிற்கு மேலாக உங்களுடைய இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது அது ஜீவ ஊற்று புறப்படும். அதை காத்து வந்தா அங்க அந்த ஊத்துல எந்த கல்லுக்கு எதுவுமே அடைக்காம இருக்கும். அப்படியே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஊத்து என்ன செய்யும், உன் பேச்சிலே வெளிப்படும். உங்களுக்கு தீர்க்கதரிசன சில வார்த்தைகள் விடும், ஆறுதலின் வார்த்தைகள் வரும், மற்றவர்களை போஷிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அதனால மனசை கட்டுப்படுத்துங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளார்ல. அன்னைக்கு ஒரு பெரிய கிருபை கிடைக்க போகிறது. அன்னைக்குதான் பரலோக பாக்கியத்தை நாம் பெற போகிறோம். அது மேல நம்பிக்கை வைக்கும். இந்த உலகத்துல அது வந்துரும், இது வந்துரும். சிலருக்கு கல்யாணம் ஆறுதல பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆனாலும் குழந்தை பெறுதல பிரச்சனை இருக்கு. ஆனா பெரிய கிருபை என்பது இயேசுக்கு சுவர்க்கம் போகும்போது அந்த கடைசி காலத்துல வரப்போகிற ரட்சிப்பு, பரலோக பாக்கியம், அதான் மிகச் சிறந்தது. அது மேல என்ன செய்யுங்க, பூரண நம்பிக்கையோடு இருங்கள். 14 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமீன். அப்போ முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள், அப்போ அறியாமை இருந்தோம், அறிவில்லாமல் இருந்தோம், இச்சைகளுக்கு இடம் கொடுத்தோம். அதுபடியும் நடக்காதபடி முன்னே ரட்சிக்கப்படல. அப்ப அறியாமையில் இருந்தோம், அறிவில்லாமல் இருந்தோம், புத்தி கெட்டவர்களா இருந்தோம். அதுபோல அதே இச்சையை நடாம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? சொல்லப்படும் நாட்கள் பொல்லாதவை ஆனதா என்ன செய்யணும்? வசனம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ நாட்கள் பொல்லாத அந்த காலத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. தவறான கோபம், எரிச்சல், பகை இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அவர் பரிசுத்தமா இருப்பார், நாம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். 17ஆம் வசனம்.
அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பட்சபாதம் இல்லாமல் அவர் பண்றார். எனக்கு இவ்வளவு ஊழியர்ச்சிருக்கான், இவ்வளவு கொடுத்திருக்கிறான், அதனால வேணா இவர் தவறு செய்தாலும் பரவாயில்ல, பாவம் செய்தாலும் பரவாயில்லன்னு ஆண்டவர் என்ன செய்யறத விட்டு கொடுக்கறது இல்ல. தாவீது இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா பத்சேபாட்டு பாவம் செய்த போது அவனுடைய குற்றத்தை உணர்த்தி அவனுடைய பிள்ளையை அடித்தார் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார், ஆனா தண்டனை கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். பாவம் செய்யறதுக்கு ஏற்ற தண்டனை உண்டு. நல்ல பட்சபாதமே பார்க்க மாட்டார், எவ்வளவு நல்லவனா இருந்தாலும். அப்படிப்பட்டவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறோம், பரதேசினா ஆலியன்ஸ் சொல்லுது. சில இங்கிலீஷ் வேதத்துல ஃபாரினர்ஸ் திருத்தப்பட்டிருக்கிறது. ஃபாரின் லேண்ட்ல இருக்கிறோம், டெம்பரரி வேல்ல இருக்கிறோம். அதனால இங்க டெம்பரரியா இருக்கிற காலத்துல என்ன பண்ணுங்க, பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஒரு பயம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். 18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இப்போ நம்ம பாரம்பரியத்தினால என்ன செய்யல, இந்த விக்கிரகம் நடத்த அழிவுள்ள வஸ்துக்களாகியோ வெள்ளியினாலும், வெள்ளி பொண்ணு கொடுத்து இவ்வளவு வெள்ளி கொடுத்தா அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, அல்லது இவ்வளவு பொன் தங்கம் கொடுத்தா அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, அல்லது இவ்வளவு பணம் கொடுத்தா அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, அப்படிலாம் இல்லை. அதுலதான் ஒன்றும் நடக்காது. சாமியை திருப்திப்படுத்துறதுக்கு அதான் கொடை கொடுக்கறதுன்னு சொல்லி ஏதாவது என்ன செய்வாங்க, பலவிதமான பணத்தை செலவு பண்ணுவாங்க. அதுலெல்லாம் மீட்கப்பட முடியாது. அப்படிலாம் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். விலையேற பெற்றம். தங்கத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு, வெள்ளிக்கு ஒரு மதிப்பு உண்டு, வைரங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு விலையே கிடையாது. ஏன்னா அவ்வளவு விலையேறப்பட்டது. அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறான். இவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். 20ஆம் வசனம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல். பொதுவா நம்ம சொல்லலாம், அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தவறு செய்யலன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அவளுக்கு தெரியும். கட்டாயம் ஏவாள் ஏமாறுவான்னு தெரியும், வஞ்சிக்கப்படுவான்னு தெரியும். ஏன்னா அதுக்காக இயேசு கிறிஸ்துவ முன்னாடியே தேவன் என்ன செய்தார், உருவாக்கி வைத்து விட்டார். உலகத்து வரட்டத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, அதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து குறிக்கப்பட்டுட்டார். அப்போயே அவர் இருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்னே அவரோடு கூட இருந்தேன் என்று சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்பே நான் தோன்றினேன் அப்படின்றார் யூதர் இயேசு கிறிஸ்து. அதனால அவர் முன்னாடியே இருந்தார். இதுதான் திட்டம் உலகத்துல. அவன் கட்டாயம் ஏமாறுவா, அவனுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியாவது மரிக்கணும்ங்கிறதுலாம் தேவனுடைய திட்டம். அதனால உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு யார் மூலம் வருது? விசுவாசம் வருது. தேவனிடத்துல விசுவாசம் வருது. அதுக்காக அவர் என்ன செய்தார்? அந்த விசுவாசம் உண்டாகிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்டார். 21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஓ, நம்முடைய விசுவாச நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா தேவன் மேல. தேவன் மேல் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து தானே உயிரோடு எழும்பல. 3ஆம் நாள் எழுந்தார், உண்மைதான். ஆனாலும் அவர் யாருடைய வல்லமை? தேவனுடைய வல்லமை அவர் மேல செயல்பட்டது. அதனாலதான் அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். ஏன்னா அவர் முழுசுமா தன்னுடைய பிதாவினத்துல என்னாச்சு? எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி சிலுவையில அவர் மரித்து விட்டார். முழுவதையும் அவர் மரித்து ஆண்டவர்கிட்ட தேவனத்துல ஒப்படைத்து விட்டார். அவருடைய வல்லமையினாலே தேவன் என்ன செய்தார்? அங்க உயிரோடு அவரை என்ன செய்தார்? எழுப்பினார். எழுப்பி அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணாரு? மகிமையை கொடுத்தார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கணும். 2 பிரிவானா 2 விதமாக இருக்கிறார்கள். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆனா அவருக்கு மகிமையை கொடுத்தது யார்? அவர் உயிரோடு எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தவர் தேவன். 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மாயமற்ற சகோதர சிநேகம் பார்த்த உடனே அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ள அண்ணன், அத்தை, மாமியார் யாரா இருந்தாலும் சரி, நானே பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா உள்ளத்துல உண்மையான அந்த சிநேகிதம் இருக்குதா? நம்ம எதுக்காக தான் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்மாக்களை நாம் சுத்தமாக்கி கொண்டு ஆத்மாக்கள் சுத்தமாக்கப்பட்டது காரணம் நம்ம மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களா இருக்கும். எல்லாருமே சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்ம பிள்ளைகள் எவ்வளவு தவறு பண்ணாலும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவோம். கோவத்துல கூட நீ என் பிள்ளைன்னே சொல்லாதெல்லாம் சொல்லுவோம். அதனால அந்த பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம கைவிட்டுற மாட்டோம். கோவத்துல வீட்டை விட்டு வெளியே தள்ளி கூட கதவை போட்டுவோம். நீ இங்க வராதன்னு சொல்லுவோம். அங்கே இருந்தாலும் சொல்லுவோம் கோவத்துல. ஆனா அந்த பிள்ளைகளை நம்ம உடனே மன்னிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமான அன்பு நம்முடைய சகோதர சிநேகத்துல ஒரு ஊக்கமான அன்பு, விட முடியாத, கைவிட முடியாத ஒரு அன்புள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறணும். கிறிஸ்தவனாலே அன்புதான். தேவனிடத்துல அன்பு கூறுறது, மற்றவங்கள்ட்ட அன்பு கூறுறது. அதுதான் நம்ம இடத்துல எல்லாரு மேலேயும் ஒரு ஊக்கமான அன்பு நம்ம என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். அவங்க அப்படி இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்றீங்கிறதா ஆண்டவர் கேட்பார். அதனாலதான் ஒரு கணத்துல இருந்தா ரெண்டாவது கணத்தை கொடு. அவன் என்ன அடிச்சான், அதனால நான் அடிச்சேன். அவன் என்ன திட்டினா, அதனால நான் திட்டினேன். அவங்க கண்டுக்காம போனாங்க, நான் அதனாலதான் கண்டுக்காம போனேன். நான் சிரிச்சேன், அவங்க சிரிக்கவே இல்லை. அதனாலதான் நானும் அடுத்த நாள்ல இருந்து அவங்கள மறந்துட்டேன். அப்படி சொல்ல முடியாது. நான் ஊக்கமான அன்பு செலுத்துவதாய் காணப்பட வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படப்பட்டிருக்கிறீர்களே. அதுல பாத்தீங்கன்னா அந்த முந்தின வசனத்துல அன்பு கூறுங்கள் போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல.
அங்க ஒரு செமிகோலன் போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இது தொடர்ந்து வருது. நீங்க இன்னைக்கு அன்பு கூடி அடுத்த நாள் மறந்து போறதுக்கு விட்டுட்டு போறதுக்கு அப்படிப்பட்ட அன்பு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிஞ்சு போற வித்து. ஒரு விதைய போட்டு ஒரு செடிக்கு ஒரு விதைய போடுறோம். ஒரு கத்திரி விதையோ கத்திரி செடியோ தக்காளிக்கோ விதைய போடுறோம். ஆனா அந்த விதை ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த விதை எடுத்து பலன் அது வேற இடத்துல போட்டு பலன் கொடுக்க முடியாது. அது அழிந்து போகிற விதை. ஆனா வசனம் அப்படிப்பட்டது இல்லை. அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது, ஜீவன் உள்ளது. அந்த அழிவில்லாத வித்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மறுபடியும் ஜென்மிக்கப்பட்டிருக்கோம். அதனால அழியாத வித்தினால் நம்ம ஜென்மிக்கப்பட்டதுனால, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நம்முடைய அன்பும் அழிக்கப்படாததா இருக்க வேண்டும். மற்றவங்க நமக்கு எந்த துரோகம் பண்ணாலும் சரி, பகை செய்தாலும் சரி, விரோதமான காரியங்களை பேசினாலும் சரி, அவங்கள என்ன பண்ண கூடாது? நம்ம அவரிடத்துல ஊக்கமான அன்பு கூற வேண்டும். 24, 25 வாசிங்க. மாம்சம் எல்லாம் கடைசி 2 புல்லை வசனங்கள். போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென். மாம்சம் எல்லாம் புல்லை போன்றது, மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போன்றது. என்றைக்கு நம்ம வாடி போவோம்னு சொல்ல முடியும். காலையில பூத்து மாலையில் மறையும் மலரை போல் இருக்கிறாய்ன்னு ஒரு பாட்டு உண்டு. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. எப்ப நம்முடைய உயிர் போகும்னு சொல்ல முடியாது. அதனால நம்முடைய மாம்சம் எல்லாம் புல்லை போட முடியுது. நமக்கு இருக்கிற மகிமை, பெரிய பெயர்கள் இருக்கலாம், புகழ்ச்சி இருக்கலாம், அது எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? பூவை போல, பூ வாடி போவது போல அதுவும் வாடி போய்விடும். புல் உலர்ந்தது, அது பூவும் உதிர்ந்தது, ரெண்டும் காணாம போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் அழியாது. உங்களுடைய சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே. அதனால அந்த வசனத்துக்கு அந்த மேன்மை கொடுங்க, மகிமை கொடுங்க. அதை அதிகமா படிங்க, தியானித்து பாருங்க. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இதுல சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் இதுக்குள்ள எதை பற்றி பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதை யோசிச்சு பார்க்கணும். நான் இதை டெய்லி படிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு காலையில தான் கொஞ்சம் அதிகமா தியானிச்சேன். நாங்க நேத்து ஒரு டெத்துக்காக மதுரை போயிட்டு ரொம்ப லேட்டா தான் வந்தோம். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல இன்னைக்கு. அங்க போயிட்டு வந்ததுனால திரும்ப நாம கடைசி நேரத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு ஒரு வசனத்துக்குள்ளேயும் இவ்வளவு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. வசனத்தை தியானிங்க, நன்றாக என்ன செய்யுங்க, வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்களாக வசனங்களை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா நீங்க என்ன செய்யணும்? வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் அன்பின் தாழ்பனை தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீ கொடுத்த வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவர், ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் அந்த நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு பெரிய ரட்சிப்பை அவள் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெறப்போவதற்காக ஸ்தோத்திரம். அவள் செயல்படுவதனாலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினாலே வரக்கூடிய புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஜாக்கிரதையாய் வாழ்ந்த ஆண்டவரே, உள்ளத்துல எந்த ஒரு தீங்குக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுக்காதபடி பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும், பலன் கொடும். ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய பாக்கியத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்க, அதன் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க உதவி செய்யும். வசனத்தை அதிகமாய் தியானிக்கவும் அதை ஆராய்ந்து பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்பா. இந்த கண்களை திறந்தடும்.
சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபித்தாரே. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதி. சகல வியாதிக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் விலக்கிக்கார். இந்த பூர்ண கிருபை ஒரு மேல் இருக்கட்டும். பூர்ண சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.